Hello students, இப்போ நம்ம algebra of continuous functions பார்க்குறோம். algebraனா என்ன? ரெண்டு continuous functionsஸை ஆட் பண்ணால் வரப்போகிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக, ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை சப்ராக்ட் பண்ணும்போது, மல்டிப்ளை பண்ணும்போது, டிவைட் பண்ணும்போது வரப்போகிற அந்த புது ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குமா ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதாவது if f and g are continuous at x is equal to x0, x is equal to x0ங்கிற ஒரு பாயிண்டில் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் f g அப்படின்னு இருக்குது. ரெண்டு பேருமே கண்டினியூஸாக இருந்தால் எங்கே at x is equal to x0ங்கிற ஒரு பாயிண்ட், அப்போ நிச்சயமாக f plus g அப்படிங்கிற ஃபங்க்ஷன், f minus gங்கிற ஃபங்க்ஷன், f g அப்படிங்கிற ஃபங்க்ஷன், then f by g where g of x is not equal to 0, இந்த நாலு ஃபங்க்ஷன்ஸுமே கட்டாயமாக கண்டினியூஸ் at x is equal to x0ல இருக்கும். இந்த இதில் ஒரு முக்கியமான மேட்ரு, இந்த தேர்ட் ஒன் என்னன்னு புரியுதா? எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் அது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது காம்போசிஷன் கிடையாது. அதாவது எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது வேறு, இது வேறு, இது வேறு. எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. இது வந்து ப்ராடக்ட், இது வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் ஆன் கண்டினியூட்டி என்ன அப்படின்னு கேட்டால், சப்போஸ் ஜி ஆஃப் எக்ஸ் நாட், அதாவது எக்ஸ் நாட்டுங்கிறது ஒரு பாயிண்ட், ஜி ஆஃப் எக்ஸ் நாட்டுங்கிறது ஒரு வேல்யூ. இந்த ஜி ஆஃப் எக்ஸ் நாட்டுங்கிற வேல்யூவில் நம்மளுடைய எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அப்போ எஃப் டாட் ஜிங்கிற அந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் கட்டாயமாக கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இவ்வளோ நேரம் நம்ம பேசினது எல்லாமே கண்டினியூட்டி ஆன் ஓப்பன் இன்டர்வல் தான். ஒரு ஓப்பன் இன்டர்வலை எடுத்து அதிலிருந்து கேபிட்டல் ஆருக்கு போகிற மாதிரி, தட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஐ டு ஆர், அப்படி தானே பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் இன்டர்வல்ஸை வச்சுட்டு தான் நம்ம கண்டினியூட்டியை பேசணும். இப்போது க்ளோஸ்டு இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா அதில் கூட கண்டினியூட்டி எப்படி பேசுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? அப்படிங்க. இப்போ கண்டினியூட்டி இன் அ க்ளோஸ்ட் இன்டர்வல், a function f from closed interval ab to r is said to be continuous on the closed interval ab if number 1, ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால் இந்த ஏபிங்கிற க்ளோஸ்ட் இன்டர்வலில் ஓப்பனாக போட்டோம்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து ரியல் நம்பர் லைனில் குறிக்கிற, இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஏ இருக்குது, இந்த இடத்துல பி இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நமக்கு ஏ டு பின்னா ஏயும் சேருது, பியும் சேருது. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கிற ஓப்பன் இன்டர்வலை எடுத்துக்கணும். ஸோ இந்த இடைவெளியில் முதல்ல கண்டினியூஸான நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏக்கு பின்னாடி தானே ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆகிருக்கு, ஏ டு பி தானம்மா ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கு. ஏக்கு முன்னாடி இருக்கிற நம்பருக்கு எஃப் வேல்யூ தெரியாது, பிக்கு பின்னாடி இருக்கிற நம்பருக்கு எஃப் வேல்யூ தெரியாது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ எக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஏயை நோக்கி ரைட் சைடு நகர்ந்து வந்தால் ஏக்கு என்ன கிடைக்கும், ஏங்கிற இடத்துல ரைட் லிமிட் கிடைக்கும். அதே மாதிரி பிக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ் வேல்யூஸ்லாம் எஃப் வேல்யூ தெரியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ் வேல்யூஸ் நகர்ந்து பி கிட்ட வருது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தெரியும், பி அப்படிங்கிற பாயிண்டில் உங்களுக்கு லெஃப்ட் லிமிட் வந்து கிடைக்கும். புரியுதா? அதாவது ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும்னா, இந்த க்ளோஸ்டு இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கணும்னா, நம்பர் 1 ஓப்பன் இன்டர்வல் ஏபியில் அது கண்டினியூஸ்னு சொல்லிட்டு, இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்டில் ரைட் கண்டினியூஸ் இருக்குன்னு சொல்லணும், பிங்கிற பாயிண்டில் லெஃப்ட் கண்டினியூஸ் இருக்குன்னு சொல்லணும். சரி, அதாவது லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது பியில், ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஏல. சரி, அந்த ரைட் லிமிட் எவ்வளோ இருக்கும், எஃப் ஆஃப் ஏ. லெஃப்ட் லிமிட் எவ்வளோ இருக்கும் பியில், எஃப் ஆஃப் பி. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ பி, அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி டு ஆர் is said to be continuous on the closed interval AB if number 1 it is continuous on the open interval AB and limit extends to a plus.
limit extends to a plus right limit f of x is equal to f of a and limit extends to b minus f of x is equal to f of e. சரிதா? ஏங்கிற இடத்துல நம்ம என்ன பேச முடியாது, லெஃப்ட் லிமிட் பேச முடியாது, ஏன்னா இங்கே ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகலை. அதே மாதிரி பிங்கிற பாயிண்டில் உனக்கு ரைட் லிமிட் பேச முடியாது. சரி, அதான் இங்கே மேலே போட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூவஸ் ஃப்ரம் த ரைட் அட் ஏ அண்ட் கண்டினியூவஸ் ஃப்ரம் த லெஃப்ட் அட் பி. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 9.7. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 9.7 எதை வச்சுன்னா இதே தான், இந்த க்ளோஸ் இன்டர்வலை வச்சு தான். ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷனாக மொட்டையாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ரூட்டில் வந்திருக்கு. ரூட் வந்தாலே நிச்சயமாக முன்னாடி வந்து ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அது புரியுதா? அதுக்கப்புறம் ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கணும், எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூ அல்லது 0 இருக்கலாம். ரூட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. ரைட்டா? இப்போ எனக்கு தேவை வந்து டொமைன் எனக்கு வேணும். அதனால் டொமைனை போட்டு அண்டர்லைன் பண்ணிடுறேன். எனக்கு முக்கியமானது ரூட்டுக்குள்ளே இருக்கிற 1 - x² ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது 0வாக இருக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் அதாவது இந்த x² அந்த சைடு கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ≥ x² வரும். இதை எப்படி திருப்பி விட்டிங்கன்னா x² வந்து <= 1. வாய் எந்த பக்கம் தொடர்ந்துருக்கு, 1 பக்கத்தில் தான். அப்படி கரெக்டான. அப்போ x² வந்து <= 1னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து <= 1, அதாவது -1 <= x <= 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது டொமைன் ஆஃப் எஃப். ஸோ டொமைன் ஆஃப் எஃப் என்ன அப்படின்னு கேட்டால் -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற க்ளோஸ்டு இன்டர்வல்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த க்ளோஸ்டு இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஓப்பன் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ நவ் கன்சிடர், நம்மளா ஒரு வேல்யூ எடுக்கிறோம். நவ் கன்சிடர் C belong to open interval -1 to 1. இப்போ நீ என்ன சொல்லணும், சினா யார், -1லேருந்து 1க்கும் இடையில் இருக்கிற ஏதோ ஒரு நம்பர். புரியுதா? அது ஏதோ ஒரு நம்பர், நான் குறிப்பிட்டதெல்லாம் சொல்லலை. இப்போ இந்த சிங்கிற பாயிண்டில் இப்போ இது கண்டினியூஸாக நம்ம பார்க்கணும். அப்போ இது கண்டினியூஸாக இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த லிமிட் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். லிமிட்னால் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, என்ன படிச்சிருக்கோம், அதாவது லிமிட் ஆஸ் x tends to c f of x. கரெக்டாக? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஸ் x tends to c f of x பதிலாக என்ன போடலாம், ரூட்டுக்குள்ளே 1 - x². இதை எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னு கேட்டால், தட் இஸ் லிமிட் ஆஸ் x tends to c. இது 1 - x² தலையில் 1/2 விளங்குதா அப்படின்னா? ஸோ இது வந்து 1 - x² தலையில் 1/2. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பவர் இருக்கா, அப்போ இது என்ன பண்ணலான்னு கேட்டால், இந்த பவரை வந்து லிமிட்டை உள்ளே கொண்டாந்து அதுக்கு ஹோல் பவர் ½ போட்டுடலாம். அப்போ இது எப்படி மாறும்னு கேட்டால், லிமிட் ஆஸ் x tends to c 1 - x² போட்டு தலையில் வந்து என்ன வருது, 1/2 வருது. கரெக்டாக? இப்போ உள்ளே என்ன இருக்குன்னா இது ஒரு பாலினாமியல். இப்போ நீங்கள் x tends to c போடுறீங்க. அப்போ x tends to c போடும்போது இது என்ன ஆயிரும், 1 - c² வரும். என்ன வரும், 1 - c². இப்போ மேலே இருக்கிற தலையில் என்ன இருக்குது, ஒரு 1/2 சேர்ந்து திரும்ப என்ன தான் வரும், √1 - c² வரும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, லிமிட் as x tends to c f of x வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆக்சுவலாக இது என்ன தெரியுமா, இது வேறு யாரும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனில் சியினுடைய இமேஜ் என்ன, சி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், √1 - c². அதே தானே வந்திருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. ரைட்டா? அப்போ இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. யாருக்கு ஈக்குவலாக இருக்குது, எஃப் ஆஃப் சிக்கு ஈக்குவல். ஸோ therefore லிமிட் as x tends to c f of x is equal to f of c. இப்போ இது வந்து என்ன தெரியுது, f of x வந்து கண்டினியூஸ். புரியுதா? ஸோ f of x is continuous
ஆன் இதில் -1, 1. ஸோ -1, 1ங்கிற இன்டர்வலில் எந்த வேல்யூ எடுத்தாலும் அந்த பாயிண்டில் கட்டாயமாக ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதாவது -1க்கும் 1க்கும் இடையில் இருக்கிற எல்லா வேல்யூஸ்லேயுமே அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். இப்போ எனக்கு தேவையானது இந்த ஓரம் -1ல் கண்டினியூஸாக அந்த 1ல் கண்டினியூஸான்னு பார்க்கணும். -1க்கு முன்னாடி நம்பர்ஸ் இல்லை, -1க்கு பின்னாடி தான் இருக்குது. அப்போ -1க்கு ரைட் லிமிட் பார்க்கணும், +1க்கு லெஃப்ட் லிமிட் பார்க்கணும். செய்யலாமா? ஸோ தட் இஸ் லிமிட் as x tends to என்ன எழுதணும்? -1 ஓகேயா? ஸோ -1க்கு பின்னாடி இருக்குது. ஸோ லிமிட் as x tends to -1 f of x and that is equal to limit as x tends to -1 and f of x function என்னது? √1 - x². புரியுதா? ஸோ √1 - x². இப்போ எக்ஸ் வந்து என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸை நோக்கி, அதாவது -1 நோக்கி வரும் பொழுது அது வந்து இந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் இங்கே -1 உள்ளே போட்டிங்கன்னா 1 - -1ஓட ஸ்கொயர் தட் இஸ் √1 - 1 that is equal to 0. ஸோ அதே மாதிரி லிமிட் as x tends to 1. இப்போ 1ல் வந்து கண்டினியூஸான்னு பார்க்கணும். ரைட்டாக மேலா? இப்போ வந்து லிமிட் x tends to -1 வந்து 0ன்னு வந்துருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த -1 சப்ஸ்டியூட் பண்ணி பாரு, அதுவும் உனக்கு 0 தான் வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு f of 0ன்னு கூட நம்ம f of -1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது லிமிட் x tends to 1. 1க்கு பின்னாடி நம்பர்ஸ் இல்லை, 1க்கு முன்னாடி தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் லிமிட். அப்போ 1 - f of x வேணும் அப்படின்னு சொன்னால் that is limit as x tends to என்ன வரும்? இங்கே ப்ளஸ் போட மறந்துட்டேன். இங்கே வந்து x tends to 1 -√1 - x². கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ் வந்து நகர்ந்து என்ன செய்யுது? 1 நோக்கி வருது. வரும்போது இதில் நீங்கள் +1 போட்டிங்கன்னா √1 - 1 = 0. அந்த 0 வேறு யாரும் இல்லை, அது f of +1. ரைட்டா? இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நிச்சயமாக இது வந்து -1 அப்படிங்கிற இடத்துல அது என்னவாக இருக்குது? இல்லை, ரைட் கண்டினியூஸாக இருக்குது. +1ங்கிற இடத்துல எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னா -1ல் வந்து ரைட் கண்டினியூஸாக இருக்குது, +1ல் வந்து லெஃப்ட் கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்துச்சு. கரெக்டாக? தட் இஸ் அட் x is equal to -1, f of x is right continuous. f of x is right continuous and at x is equal to 1, at x is equal to 1, f of x is left continuous. அப்போ டோட்டலாக இப்போ என்ன ஆயிடுச்சு? -1 கண்டினியூஸ் சொல்லியாச்சு, +1 கண்டினியூஸ், அப்போ ஓப்பன் இன்டர்வல் கண்டினியூஸ். அப்போ ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுடைய f of x, therefore f of x வந்து continuous. f of x is continuous on அது என்ன இன்டர்வல் -1 to +1. இதில் முக்கியமான விஷயம் டயக்ராம் போட்டிருக்காங்க புக்கில். இந்த டயக்ராம் எப்படி வரையணும்னு சொல்கிறேன்னு கேளுங்க. f of xனாலே y தானே. இந்த சின்ன போர்ஷனில் எழுதுகிறேன், நீங்கள் கவனிங்க. எங்கே இடம் இருக்குது? இந்த இங்கேக்குள்ளே எழுதுறேன். அதாவது f of xனா y. அப்போ y is equal to √1 - x². ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y² is equal to 1 - x²ன்னு வருது. அப்போ இது வந்து வட்டம், சர்க்கிள். இப்போ அதாவது x² + y² வந்து ஈக்குவல் டு 1. ஆனால் நமக்கு இங்கே y வேல்யூ வந்து பாசிட்டிவ். அப்போ நிச்சயமாக நம்மளுடைய டயக்ராம் எப்படி இருக்கும்னா செமி சர்க்கிள் மட்டும் வரும், அதாவது மேல் போர்ஷன் மட்டும் வரும். ஸோ இங்கே வந்து +1, இங்கே வந்து -1 and this is the origin. விளங்குதா? இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இப்போ கூட உங்களுக்கு நல்லா தெளிவாக பார்க்கலாம். -1க்கு நம்ம என்ன செய்யலாம்? ரைட் லிமிட் பார்க்கலாம். +1 இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? லெஃப்ட் லிமிட் பார்க்கலாம். விளங்குதா? ஓகே, பை.